நண்பர்களே, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் டெலகிராமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெலகிராமை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எது பேஸ் பண்ணி அப்படின்னா சஸ்பென்ஸ். ஸோ வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். அதிகமாக டெலகிராமை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இது எது பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி ஸோ அதில் ஒரு அருமையான செட்டிங். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லேயும் வரக்கூடிய அந்த வைப்ரேஷனால் உங்களுக்கு நீங்கள் எரிச்சல் அடையலாம். ஏன்னா இப்போ தான் நீங்கள் சார்ஜ் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வர 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 உங்களுடைய மொபைல் வந்து அதிரும் போது உங்களுடைய ஃபோனோட பேட்ரி அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு டெலகிராமில் இந்த செட்டிங் போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. 1 இல்லைங்க 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 4-5 இடத்துல இந்த வைப்ரேட்டை வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை கண்டுபிடிக்கலாமா வித்தவுட் வேஸ்டிங் டைம்? வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கண்டுபிடிங்க டெலகிராம் அப்ளிகேஷன். நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் ஒரு 3 லைன் இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் செட்டிங்ஸில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் சேட்ஸ், ப்ரைவேட் சேட்ஸ், குரூப்ஸ், சேனல்ஸ், வைப்ரேட், அதுக்கப்புறம் கீழே இன்ஆப் வைப்ரேட், இந்த மாதிரி 4-5 இடத்துல இந்த வைப்ரேட்டை வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிச்சி டிசேபிள் பண்ணிடலாமா? இப்போ என்ன பண்ணுறீங்க, ப்ரைவேட் சேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைப்ரேட் டிஃபால்ட்டாக இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் டிசேபிள் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேக் போங்க, மறுபடியும் குரூப்ஸ் போங்க, டேப் பண்ணுங்கள். மறுபடியும் வைப்ரேட்னு இருக்கும், அந்த பகுதியில் டேப் பண்ணுங்கள், டிசேபிள் கொடுத்துருங்க. மறுபடியும் பேக் போங்க. இப்போ சேனல்ஸ் அதே மாதிரி டேப் பண்ணுங்கள், வைப்ரேட்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள், இதில் டிசேபிள் கொடுத்துருங்க. பேக் போங்க. இப்போ வைப்ரேட்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க கால்ஸ்க்கு, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள், டிசேபிள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேஜை ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா இன் ஆப் வைப்ரேட், இது வந்து ஆனில் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணுங்கள், அவ்வளவுதாங்க. இனி வரக்கூடிய எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வைப்ரேட் இல்லாமல் உங்களுக்கு வரும் வித் சவுண்டோட. ஸோ இது மூலியமாக உங்களுடைய ஃபோனோட பேட்டரியை குறையாமல் பாதுகாத்துக்கிடலாம். ஏன்னா இந்த ஒரு செட்டிங்னால தான் உங்களுடைய ஃபோனோட பேட்டரி குறையுது அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன். நிறைய இடங்கள் மூலியமாக உங்கள் ஃபோனோட பேட்டரி குறையும். ஸோ அதில் ஒன்று தான் இந்த டெலகிராம் அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய இந்த செட்டிங்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நண்பர்களே, இது யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் தானே. டெலகிராமை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபர் ஃபோன் சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி லோ ஆகிறதுக்கு காரணம் இதுவும் இருக்கலாம். டெலகிராமில் இந்த மாதிரி வைப்ரேட் அப்படிங்கிற செட்டிங்கை ஒரு இடத்துல கொடுக்கலாம், 2 இடத்துல கொடுக்கலாம், கிட்டத்தட்ட 4-5 இடத்துல கொடுத்தாங்கன்னா தாங்குமா நம்மளுடைய மொபைல்? ஸோ அதுக்காக தான் இந்த செட்டிங். எப்படி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்க வர்றவங்களும் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இந்த சேனலுக்கு நான் ஃபஸ்ட் டைமுங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். த்ரூ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக், கவலை இல்லை.